வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை குறித்து நாம் புத்தாண்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் எப்படி சரியான இடத்தில் இருப்பது, எப்படி சரியான நிலையில் இருப்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். கவனிக்க வேண்டும். தேவன் விரும்பும் இடத்தில் தேவன் விரும்பும் இடத்தில் நாம் இல்லாவிட்டால் அப்ப என்ன நடக்கும்? அவர் நமக்கு கொடுக்க விரும்புவதை நாம் பெற முடியாது. தேவன் விரும்பும் இடத்தில் நாம் இல்லாவிட்டால் அப்பொழுது என்ன நடக்கும்? தேவன் நமக்கு அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது. எனவே சரியான இடத்தில், சரியான நேரத்தில் இருப்பது மிக மிக அவசியம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு. பாருங்க, மோசே சரியான இடத்தில், சரியான நேரத்தில் இருந்தபடினால் தேவனை சந்தித்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கக்கூடிய பொறுப்பை பெற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, சரியான நேரத்தில், சரியான இடத்தில் மக்கள் இருந்தபடினால் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பர்த்தமியை பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இயேசு கடந்து போகிற வேளையில் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருந்தபடினால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அவர் பார்வை பெற்று மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ நாம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். இரண்டாவது, தேவன் மீது அன்பு கூற வேண்டும். மூன்றாவது, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற காரியங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு நான்காவது காரியத்தை பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலிருந்து பாரமான யாவற்றையும் மற்றும் பாவத்தையும் தள்ளிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிடுங்கள். Put away the weights and sin from your life. நான்காவது குறிப்பு, put away the weights and sin from your life. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு, ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஒரு ஓட்டம், ஓட்ட பந்தயம். அதுதான் இங்க தெளிவாக அவர் சொல்கிறார். ஓட்ட பந்தயம் என்று சொல்லும்போது அதாவது என்ன சொல்ல வருகிறேன்? நாம் இதில் ஓடுவதற்கு கடுமையாக முயற்சிக்க வேண்டும். காரணம், இது குறுகிய தூரம் உள்ள ஒரு ஓட்டம் அல்ல. உதாரணமாக இது ஒரு 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்ட பந்தயம் அல்ல. மாறாக இது ஒரு மாரத்தான் ரேஸ் என்று சொல்லலாம். நீண்ட தூர ஓட்டப்பந்தயம். அப்போ ஒரு மாரத்தான் ரேஸ்ல பயிற்சிக்கிறவர்கள் பாருங்க, அவர்கள் முதலாவது தங்களுடைய சரீரத்தை உடைக்கி அதிகமாய் பிரயாசப்பட்டு, அதிகமாய் முயற்சி செய்து, அவர்களுடைய ஸ்டாமினா பில்ட் பண்ணி, அவர்களுடைய பலத்தை பில்ட் பண்ணி, அந்த நீண்ட தூர ஓட்டத்தை சிறப்பாக ஓடவும், அதை சகிக்கவும், அதனுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சகிக்கவும், அவர்களுடைய சரீரங்களை ஸ்திரப்படுத்துகிறார்கள், பலப்படுத்துகிறார்கள். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்க்கை முழுவதுமாக நாம் ஓடக்கூடிய ஒரு ஓட்டமாய் இருக்கிறது. ஆமென். இது ஒரு மாரத்தானை விட பெரியது. ஏன்னா இது வாழ்க்கை ஃபுல்லா நாம் ஓட போறோம். அந்த வாழ்க்கையில் பல இடர்கள், பல எண்ணங்கள், பல பல துன்பங்கள், பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. ஆனால் அவைகள் மத்தியில தேவ கிருபையினாலும் ஆவியின் பலத்தினாலும் நாம் சகித்து ஓடுகிறோம். நம் தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்த நாம் இடம் கொடுக்கும் போது, நேரத்தை ஒதுக்கும் போது, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வேத தியானிப்பிலும் தேவனோடு ஐக்கியம் கொள்வதிலும் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதன் மூலமாய் நாம் என்ன செய்கிறோம்? அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்கிறோம். எனவே என்ன வந்தாலும் பாருங்க, நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் மேற்கொண்டு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை புயல்களை சந்தித்திருக்கிறீங்க, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள், வேதனைகள், பற்றாக்குறைகள், பலவிதமான மலை போன்ற பிரச்சனைகள், இதெல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கு சாட்சிகளாய்
முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் அமர்ந்திருக்கிறீர்கள். காரணம், தேவ தயவால் நீங்கள் சகிக்க கற்றுக்கொண்டீர்கள். மேற்கொண்டு இன்றைக்கு விசுவாசிகளாய், வெற்றி வீரர்களாய், வெற்றி வீராங்கனைகளாய் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, அப்போ நாம் சிறப்பாக ஓட வேண்டும் என்றால், அல்லது பயனுள்ள விதத்தில் நாம் ஓட வேண்டும் என்றால், நாம் உடுத்த வேண்டிய வஸ்திரங்கள் பாருங்க, மிக மெலிசாக இருக்க வேண்டும். ஏன்னா வெயிட் இருக்கக்கூடாது. வெயிட் போட்டோம்னா ஓட முடியாது. அது பாரமா நம்மை பின்தங்க வச்சிரும். அப்ப பாருங்க, இந்த ஓட்டப்பந்த வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மிக 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 மெலிசாக இருக்கும். லேசாக அவங்க உடம்புல நிற்கும். இருக்கிறதே தெரியாது. நவீன நாட்களில் அதை இன்னும் லேஸ் ஆக்கிட்டாங்க. லேஸ் ஆக்குறது மட்டுமல்ல, மிக சின்னதாக்கிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீயா ஓடணும்ட்டு. தப்பு கிடையாது. நம்ம பார்வை தான் கரெக்டா இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு எந்த இடர்கள் இருக்கக்கூடாது, எந்த தடை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அப்படி அவர்கள் செய்கிறார்கள். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாரமான யாவற்றையும் நாம் சுமந்து கொண்டு ஓட முடியாது. ஓடினாலும் நாம் என்ன செய்வோம்? பின்தங்கி இருப்போம். போக வேண்டிய தூரத்துல, போக வேண்டிய வேகத்துல நாம் போக முடியாது. நாம் இன்னும் பின்தங்கியே இருப்போம். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் இல்ல, ஆகவேதான் இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோன் என்ன சொல்கிறார்? அவர் சொல்கின்ற காரியம், நீங்கள் பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட வேண்டும். அதுதான் சொல்கிறார் அங்க. கரெக்ட்டுங்களா? எனவே இந்த விசுவாசம் என்கின்ற ஓட்டத்தில், ஏனென்றால் இந்த ஓட்டம் என்ன அழைக்கப்படுகிறது? விசுவாச ஓட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? விசுவாசம். என அடுத்த வாக்கியம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தை காத்தேன். அப்ப பாருங்க, இந்த ஓட்ட பந்தயம் எப்படிப்பட்டது? இந்த ஓட்டம் ஒரு விசுவாச ஓட்டமாய் இருக்கிறது. எனவே இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் பங்கேற்கும் போது என்ன செய்கிறோம்? நாம் பின்தங்கு விடாதபடிக்கு பாரமான யாவற்றையும் நாம் நீக்கி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாரமான யாவற்றையும் நாம் நீக்கி விடுகிறோம். அப்ப நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஒரு யூதனை இயேசுவிடம் வரவிடாமல் அவரை சூழ்ந்திருக்கிற, அவரை பாரப்படுத்துகின்ற மிகப்பெரிய சுமை எது? ஒரு யூதன் இயேசுவிடம் வராதபடிக்கு வரவிடாமல் சுமத்திய மிகப்பெரிய பாரம் என்ன? அதைதான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அந்த பாரம் சட்ட திட்டங்கள் என்கின்ற பாரம் தான். சட்ட திட்டங்கள். யூத மக்கள் பாருங்க, அவர்களுக்கு அநேக சட்டங்கள் இருந்தது, அநேக கோட்பாடுகள் இருந்தது, அநேக கட்டளைகள், கற்பனைகள், அநேக 613 கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப பாருங்க, இத்தனை சடங்குகள், சம்பிரதாயங்கள், இத்தனை சட்டங்கள் அவர்களுக்கு இருந்தபடினால் அவர்கள் கஷ்டமாக ஓட வேண்டியதாய் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? செத்த கிரியைகள். மத சம்பந்தப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள். என்ன வேதம் அழைக்கிறது? அதை செத்த கிரியைகள் என்று அழைக்கிறது. அப்ப பாருங்க, இந்த யூத மக்கள் மீது மொத்தமாக இந்த சட்டத்திட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாரமாக மொத்தமாக இருந்தது. சட்டத்திட்டங்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய கோட்பாடுகள், இது செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அந்த அநேக சட்டத்திட்டங்கள். அவர்கள் பாருங்க, இந்த சட்டத்திட்டங்களோடு, இந்த சடங்குகளோடு, இந்த சம்பிரதாயங்களோடு அவர்கள் ஓட முயற்சித்தார்கள். அவர்களுடைய பழைய மதத்திலிருந்து, யூத மதத்திலிருந்து இதை கடைபிடிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் மட்டும்தான் அதை செய்யவில்லை, நாமும் அப்படிதான் செய்கிறோம். எனவேதான் இந்த ஆக்கியோன் சொல்கிறான், இதை எழுதினவர் சொல்கிறார், நீங்கள் அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினால் வாழ வேண்டும், ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற விரும்பினால் நான் மதத்தினுடைய காரியங்களை சார்ந்திருக்க கூடாது. அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள்
கிரியைகளை சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் தங்களுடைய கிரியைகளால் வாழ்கிறார்கள். அந்த கிரியைகள் மீது அவர்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கிரியைகள் செய்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வார். அவர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதை செய்தால் அதை செய்தால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. தேவன் நமக்கு மத கோட்பாடுகள், மத கட்டளைகள் கொடுக்க வரல. மாறாக கிருபையின் வரத்தை கொடுக்க தேவன் வந்திருக்கிறார். ம்ஹும். அப்போ நாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலிருந்து வெளிவர வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நான் தேவனுடைய தயவை பெற முடியும். இல்ல, நீங்கள் தேவனுடைய தயவை பெறுவதற்கு காரணம் கிருபை. உங்களுக்கும் எனக்கும் அது தகுதியில்லாத ஒன்று. எந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல பெறுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனாலும் சுத்த கிருபையினாலும் அவருடைய மகா இரக்கத்தினாலும் தேவன் அதை நமக்கு இலவசமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். Praise the Lord. எனவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது, அதை பெற விரும்பினால், இந்த மத சம்பந்தப்பட்ட பாரங்கள் யாவற்றையும் நாம் அகற்றிவிட வேண்டும், நீக்கிவிட வேண்டும். ஆமென். நாம் என்னை நன்றாக தயவு செய்து கவனிங்க. நான் சொல்வதை கவனிங்க. நாம் தேவனோடு அதாவது மனிதனால் உண்டாக்கப்பட்ட சட்டங்களை தேவ சத்தியத்தோடு நாம் இடம் மாற்ற விரும்பவில்லை. We are not trying to substitute God's truth with man-made rules. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மதவாதிகள் அதான் அந்த நாட்களில் செய்தார்கள். இயேசுவினிடத்தில் வாங்கி கட்டி கொண்டார்கள். வீரம்பாம்பு குட்டிகளேன்னு அவர் கடினமா பேசினார். ஏன்னா அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை நீக்கிவிட்டு அவர்களோடு உண்டாக்கின சட்ட திட்டங்களை வலியுறுத்தினார்கள், அதை ஏற்படுத்தினார்கள். அதுதான் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல அவர் அதிகமாய் கடிந்து கொள்கிறார். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் மனிதனுடைய உங்களுடைய பாரம்பரியத்தினால் நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். அதுதான் அதை சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் அதே காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமாய் நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? நாம் செய்கிற கிரியைகள். நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் ஒரு நாள் 3 முறை ஜெபிக்கிறேன், வேதத்தை 10 அதிகாரம் ஒரு நாளில் படிக்கிறேன், குறைந்தபட்சம் பாஸ்டர் 1 மணி நேரம் நான் படிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் இது பண்றேன் அது பண்றேன். அதே சார்ந்திருக்கிறார்கள் பாருங்க அநேக கிறிஸ்தவர்கள். இதை செய்து விட்டால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். ஆகவேதான் இந்த எழுத்தாளர் சொல்கிறார், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. பாரமான யாவற்றையும், பாரமான காரியம் என்னங்க? மத சம்பந்தப்பட்ட கிரியைகள், செத்த கிரியைகள், அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். அதை சார்ந்திருக்காதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் அதுல இல்ல. உங்களுடைய ஆசீர்வாதம் சிலுவையில் இயேசு முடித்த பரிபூரணமான கிரியை நிமித்தமாக தான் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் செய்கிற கிரியைகள் அல்ல. Are you with me, church? We are not receiving the blessings of God because of our works, but because of the perfected work of Christ on the cross of Calvary. அதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய கிரியைகளினால் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அவர் நிறைவேற்றின அவருடைய பரிபூர்ணமான கிரியை நிமித்தமாக நாம் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஓ ஹalleluya. நாம் அதை உணர வேண்டும். அதை உணராவிட்டால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழப்போம். எனவே உங்களுடைய கிரியைகளை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. தேவன் இதை பார்த்து, ஆஹா நீ மிக சிறப்பானவர், வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஒரு காலமும் சொல்ல போறதில்லை. விசுவாசத்தை கொண்டு நீங்கள் கிருபையினால் பெறுகிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆமென். இரண்டாவதாக அந்த எழுத்தாளர் சொல்கிறார், பாவம் நம்மை தடை செய்கிறது. என்ன பாவம்? பாவங்களை சொல்லவில்லை, பாவத்தை சொல்கிறது. அதாவது இது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி அவர் பேசுகிறார். அந்த பாவம் என்ன? சந்தேகம். இது நம்ம செய்கிற பாவ கிரியைகள், செய்கைகள் அல்ல. இந்த பாவமானது தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம்பாமல் சந்தேகப்படுவதுதான்.
பாருங்க, அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் அவர்கள் ஆசீர்வாதம் பெறவில்லை? சந்தேகம். தேவனுடைய வார்த்தை முழுமையாய் நம்புவது கிடையாது. நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அதற்கு ஏற்றாற் போல் வாழ்வது கிடையாது. அதற்கு ஏற்றபடி வாழும்போதுதான் நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்கள். நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இருக்கிறீங்களா? அதை வாழ்ந்து காட்டாமல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பார்க்க முடியாது, ஆசீர்வாதங்களை காண முடியாது. அப்போ பாருங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அதிகமாய் கொழுப்பி விடுகின்ற காரியம் இந்த சந்தேகம்தான். தேவனை நம்பாமல் சந்தேகப்படுவது. இப்போ பாருங்க, நீங்க சொல்லலாம், தேவனே, என் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். சொன்னால் மட்டும் போதாதுங்க, அதற்கேற்ப நீங்க வாழ வேண்டும், நம்ப வேண்டும். நம்புறது நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். அநேக சொல்வார்கள், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கேற்ற மாதிரி பேச மாட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, பிரதர், இது ஆயுசு முழுதுமாக மருந்து எடுக்கணும். ஆகவே என்ன செய்யறது? இது கர்த்தர் கொடுத்த சிலுவை, நான் அது சகிப்போடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பேசுறது பாருங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நான் நம்புகிறேன். நம்பினால் மட்டும் போதாது, சுகத்தை பெற்றுக்கொண்டு சுகமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என் தேவன் என்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் நம்புகிறேன் பிரதர். ஆனால் ஒவ்வொரு முறை நாம் எதிர்பார்க்கிற வழியில் அது நடக்காவிட்டால் பதட்டப்படுகிறோம். பாத்தீங்களா? என்ன செய்றீங்க? உண்மையிலே நீங்க தேவனை சந்தேகப்படுகிறீர்கள், இல்லைங்களா? இல்லைங்களா? அதான் உண்மை. நீங்க பதட்டப்பட்டால் நீங்க இன்னும் நம்பலன்னு அர்த்தம். என்னதான் அந்த வியாதி முத்தி போனாலும், நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள் மனதில் நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற காரியம், அவருடைய தழும்புகளால் ஏற்கனவே நான் குணமானேன். பிரச்சனைகளை பேசுகின்ற மக்கள் முழுமையாய் தேவனை விசுவாசிக்கவில்லை, மாறாக தேவனை அவ்வப்பொழுது சந்தேகப்படுகிறார்கள். உறுதியாக என்னதான் அந்த வியாதி முத்தி போனாலும், இந்த டாக்டர் ரிப்போர்ட் என்னதான் மாறி போனாலும், அவர் கொடுத்த சான்றிதழ் மாறாது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய சுகத்தின் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். தயவு செய்து பிரச்சனையை பேசாதீர்கள். தேவனை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். அதனால்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல வேதம் தெளிவாக இப்படியாக சொல்கிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிடித்து கொண்டு என்ன செய்யணும்? வெற்றி நடை போடுங்கன்றார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் தன்னுடைய சோதனைகளை அவன் எய்து கொண்டிருக்கிறான். அவைகள் எல்லாம் என்ன செய்கிறோம்? விசுவாச கேடத்தால் அவித்து போடுகிறோம். இருக்கிறீங்களா? எல்லாமே அவன் ஏகின்ற எல்லா சோதனைகள், அக்கினி சோதனைகளை அந்த விசுவாச கேடகத்தால் அவித்து போடுகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? சாத்தானை பார்த்து நீ மிகப்பெரிய பொய்யன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அதான் அர்த்தம். ஆமென். சாத்தானே, நீ சொல்லுகின்ற ஒன்றுமே உண்மை கிடையாது. ஆனால் தேவன் சொல்கிற எல்லாமே உண்மை. நான் தேவனை விசுவாசிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம். இருக்கிறீங்களா? நீங்க ஒவ்வொரு முறை நான் உன்னை நம்பவில்லை, நீ சொல்கிற வார்த்தை, நீ காண்பிக்கிற இந்த சான்றிதழ் நான் நம்புற, இதெல்லாம் பொய்.
தேவ வார்த்தை சத்தியம். அவரை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொரு முறை நீங்கள் பேசும்போது விசுவாச கேடகத்தை உயர்த்தி அந்த அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிறீர்கள். அது உங்களை தொடாது, மேற்கொள்ளாது, உங்களை சேதப்படுத்தாது. I wish I had a witness in here. ஒரு சாட்சி அதை குறித்து இருந்தால் நலமா இருக்கும் பிரியமானவர்களே. பிசாசை பார்த்து அவன் யார் என்று நீங்க அடிக்கடி அவனுக்கு நினைவூட்ட வேண்டும். அவன் மறந்துடுறான். ஏன்னா அவனுக்கு அம்னீஷியா அதிகமா இருக்கிறது. சென்ற வாரத்துல தான் உங்ககிட்ட அடி அடின்னு வாங்கியிருப்பான். திருப்பியும் வந்து சோதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சூடு சொர்ணம் ஒண்ணுமே கிடையாது. அடி வாங்கி திருப்பி வந்து நிற்பான். அவன் வந்து இந்த புல்டாக் டிட்டர்மினேஷன் சொல்றோம் இல்லையா, என்னதான் அந்த நாயை கடிச்சு போட்டாலும் திருப்பி வராது. அந்த புல்டாகுடைய சிறப்பு அம்சம்னா அது வந்து விட்டு விடாது. எதை செய்ய நினைக்கிறதோ அது செய்தே தீரும். பிசாசானவன் அந்த புல்டாக் மாதிரி இருக்கிறான். அடி வாங்கியும் வந்துட்டே இருப்பான். ஒரு வாரம் அவனுடைய காயங்களை நக்கி போட்டு திரும்பி வருவான். திரும்பி வந்து கடிக்க பார்ப்பான், கொலைப்பான், எல்லாத்தையும் செய்தே இருப்பான். நம்ம என்ன சில நேரத்தில் கொஞ்ச நேரம் எதிர்ப்போம். நாட்கள் போக இவன் வரேன்னு ஆயிடுறோம். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் மாதிரி உள்ள போய் ஒளிந்து ஆரம்பிச்சிடுறோம். கதறி கத்தி அதை கொதிரி அதை அதிகமாய் பாடுபடுத்தின அந்த 2 நாய்கள் இப்போ பயந்து உள்ள ஓடினுக்குது. இது வந்து வெற்றிகரமா ஒரு நட போட்டு ஒரு ராஜா மாதிரி அந்த வீட்டை சுற்றி நடந்து போயிட்டு ஓடிடுது. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். நம்ம என்ன செய்யறோம், கொஞ்ச நாள் எதிர்க்கிறோம். அவன் வர நம்ம சோர்ந்து போய் நம்ம ஒளிஞ்சு போகிறோம். அவன் வந்து அப்படியே வாழை சுட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி வந்துட்டு ஒரு வீராப்பா பார்த்துட்டு போகிறான். இன்றைக்கு அதை மாற்ற போகிறோம். ஏனென்றால் எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நான் பிசாசனுடைய பொய்களை நம்ப போவதில்லை. நான் விசுவாசிக்கின்ற காரியம் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை அவருடைய சத்தியம், அவருடைய நித்திய பிரமாணமா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. தேவனை அப்படியாக நம்புகிறவர்கள், தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் நிறைவாய் வாழ்வீர்கள். நீங்கள் இதை செய்யுங்கள், நான் உங்களை பலனுள்ளவர்களாய் ஆக்குவேன். நீங்கள் இதை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் நன்மையான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும். ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக சாத்தான் என்ன சொல்கிறான், இதை செய்யுங்கள், நீங்க இன்பமா இருப்பீர்கள். இதை செய்யுங்க, உங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். இந்த இச்சைகளை நிறைவேற்றுங்க, உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். இந்த காரியங்களை செய், நீ சந்தோஷமாய் வாழ்வாய். நீங்க எதை நம்ப போகிறீர்கள்? சாத்தான் சொல்வதை நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் அவன் சொல்கிறதை செய்வீர்கள். ஏவாள் அப்படித்தான் செய்தாள். சாத்தான் சொன்னதை நம்பி அவள் செய்தாள், பாவத்தில் விழுந்தாள். அதே போலவே சாத்தான் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். ஆனால் இயேசு ஆனவர் அவனுடைய பொய்களுக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு விசுவாசமுள்ளவராய் இருந்தார். எனவேதான் வேதம் சொல்கிறது, அவர் பாவமற்றவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் தேவனை சந்தேகப்படாமல் வாழ்கிறீர்களோ, நீங்கள் பாவத்தை விட்டு வாழ்வீர்கள். தேவனை முழுமையாய் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். தயவுசெய்து அதை எழுதி கொள்ளுங்க. தேவனை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள். எனவே இந்த மத பாரங்களை நாம் அகற்றிவிட்டு இந்த சந்தேகம், அவிசுவாசம் என்கின்ற, அவநம்பிக்கை என்கின்ற இந்த பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிறது யாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இனி பிசாசனவன் சொல்கிறதை நாம் விசுவாசியாமல் நம்பாமல் தேவன் சொல்கிற அவருடைய சத்தியங்களை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் தேவ ஆசீர்வாதங்கள் குவியும். தேவனுடைய நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பெருகும். Praise the Lord. ஐந்தாவதாக நீங்கள் தியாகமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
நீங்கள் தியாகமுள்ள அல்லது தியாக வாழ்க்கை வாழ வேண்டும். தியாக வாழ்க்கை என்று சொல்லும்போது பலியிடக்கூடிய வாழ்க்கை. தியாக வாழ்க்கை என்று நான் சொல்லும்போது எதை குறிப்பிடுகிறேன்? பலியிடுகிற வாழ்க்கை தான் தியாக வாழ்க்கை. வாசிப்போம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். Genesis chapter 46 verse 1 and 2. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். பலிகளை செலுத்தும் போது தேவன் வெளிப்படுவார். நீங்கள் தியாகமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் போது தேவன் உங்களுக்கு காட்சியளிப்பார். தேவன் உங்களுக்கு வந்து யாவற்றையும் செய்து முடிப்பார். தேவன் அதிகமாய் பலிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், பலிகள் தேவனுக்கு, பலியானது தேவனுக்கு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Sacrifice is an important thing to God. Write that down. பலி என்பது தேவனுக்கு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, இஸ்ரவேல் இங்க என்ன செய்கிறான்? அவன் தேவனுக்கு பலிகளை செலுத்தினான். அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு அவன் பலிகளை செலுத்தினான். செலுத்தின போது என்ன நடந்தது? 2ஆம் வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு போதும். பாருங்க, தேவன் சொல்கிற வார்த்தைகள் எவ்வளவு எவ்வளவு மகத்தான வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுக்கிறார் பாருங்க. அவன் பலி செலுத்தினபடினால் தேவன் அவருக்கு இரவுல தரிசனமாகி அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கூறுகிறார். நீ எகிப்துக்கு போவது பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து அங்க என்ன செய்வேன்? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்நிய தேசத்துல உன்னை உயர்த்துவேன். பிரியமானவர்களே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானித்தால் எந்த ஒரு இடத்துல அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக மட்டமான ஒரு இடத்துல தேவன் உங்களை வைத்தாலும் நீங்கள் அங்க செழிப்பீர்கள். இருக்கிறீங்களா? When God decides to bless you, even the worst place they put you, you will still prosper. You will still flourish. You know why? Because the place doesn't determine the blessing. The person of God determines your blessing. ஏனென்றால் அந்த இடமானது அந்த ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது இல்ல, தேவன் தான் அதை தீர்மானிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு தியாகம் செய்யும் போது, பலிகளை செலுத்தும் போது, தேவனுக்கு நான் காரியங்களை கொடுக்கும் போது, அது எனக்கு ஒரு விலக்கரியாமாய் மாறும் போது என்ன நடக்கிறது? தேவன் அதை பார்த்து என்னை ஆசீர்வதிக்க அவர் இறங்குகிறார். மகத்தான வாக்குத்தத்தங்களை அவர் பேசுகிறார். ஆமென். அப்ப பாருங்க, நீங்கள் செய்யும் அல்லது கொடுக்கும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விலக்கரையமாய் மாறுகிறது இருக்கிறது. It must cost you something to give to God. பாருங்க, இயேசுவானவர் நம்ம எல்லாம் போய் இது செஞ்சோன்னா அவ்வளவுதான், சபை விட்டு மக்களை நின்றுடுவாங்க. காணிக்கை பெட்டியில அவங்க காசு போடும்போது அவர் பக்கத்துல இருந்து அவங்க போடுற காசை பார்த்துட்டே இருந்தார். நம்ம என்ன பண்றோம்? அந்த நோட்டை நசுக்கி, ஏன்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை நசுக்கி அதை அயன் பண்றதுக்கு நாங்க காசுல போனி. ஏன்னா அந்த அந்த நம்பிக்கை யாருக்கும் அது தெரியக்கூடாது. என்னுடைய வலது கையில் நான் கொடுக்கறது இடது ஏற்கனவே தீர்மானித்து பண்ணது தானே வந்தீங்க. அப்போ தெரியும் என்ன சொல்ல வர்றாரு. மற்றவர்களுக்கு நீங்க மேன்மை பாராட்டும்படியாக நான் எவ்வளவு கொடுக்குறேன் பாருன்னு காட்ட வேண்டாம். அதான் சொல்ல வர்றாரு. இருக்கிறீங்களா? அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? நோட்டை கசுகிறோம். அதெல்லாம் செய்யாதீங்க. மற்றவர்களுக்கு நீங்க எக்காலத்து ஊதிதார் நான் எவ்வளவு கொடுக்கணும் பாருங்க. அப்படி நாம் செய்ய மாட்டோம். நீங்க யாருமே
இதுவரைக்கும் அதை செய்தது கிடையாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், நம்மை காண்கிறவர் நான் ரகசியமாய் கொடுத்தாலும் அவர் எனக்கு வெளிப்பிரகாரமாய் என்னை ஆசீர்வதிப்பார். வெளியரங்கமாய் என்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அப்ப பாருங்க, அந்தரங்கத்தில் நான் கொடுக்கும்போது அவர் என்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு விளக்கரையமாய் மாறணும். ஆகவேதான் அந்த அத்தனை பரிசேயர்கள் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டினாங்க. சில பேர் அதிகமா போட்டு வீரப்பா அவரை பார்த்து ஒரு நக்கலா சிரிச்சுட்டு போனாங்க பாருன்ற. அப்போ கடைசியில ஒரு ஏழை பெண்மணி வந்தாள். அவகிட்ட இருந்தது 2 காசு போட்டா. அதுவும் ஆண்டவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு அவருக்கு அவர் வந்து தீர்ப்பு சொல்றார். அவர்கள் அனைவரும் பார்க்கிலும் இந்த சகோதரி தான் அதிகமாய் கொடுத்தாள். அப்போ சீஷர்களுக்கு எப்படி அவங்க எவ்வளவு போட்டுக்கிறாங்க, இது 2 காசு தான். ஏன்னா அவர்கள் எல்லாம் தங்களுடைய மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள். இவள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தாள். பாருங்க, அதை கொடுக்க வேண்டிய தீர்மானம் எடுத்த போது அந்த ஸ்திரீக்கு அது ஒரு மிகப்பெரிய விலக்கரையமா இருந்தது. ஏன்னா அவகிட்ட இருந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டான். இருக்கிறீங்களா? அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கும் போது அது நமக்கு தியாகமா இருக்கணும். நமக்கு ஒரு செலவு உண்டாக்கணும். அது நமக்கு ஒரு விலக்கரையமாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, நீங்கள் பலியிடும் போது தேவன் நகர்த்தப்படுகிறார். when you sacrifice, God is moved. தேவன் அசைக்கப்படுகிறார். நீங்கள் தியாகமாய் விதைக்கும் போது, தியாகமாய் கொடுக்கும் போது, தியாகம் செய்து ஜெபிக்கும் போது, தியாகம் செய்து நீ பல மைல் தூரத்துக்கு சென்று ஊழியம் செய்யும் போது, யாரும் போகாத இடத்திற்கு நீங்க போய், ஒரே ஒரு வீடு அந்த கிராமத்தில் இருக்கிறது, ஆனால் அந்த கிராமத்திற்கு போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். சென்ற வாரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் சாம சந்திக்க போயிருந்தோம். சந்திக்க போது அவர் ஒரு உதாரணத்தை கொடுத்தார். நான் அவருடைய ஊழியத்தில் இருந்த போது இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல வைப்போம். அப்போ நான் ஒரு மாணவனா இருந்தேன். அப்போ என்ன செய்வோம், விடிய காலை 4 மணிக்கு நாங்கள் எழுந்து போஸ்டரும் நோட்டீஸ் எடுத்து கிராமமாய் 400 கிராமங்கள் 10 நாள்ல சந்திப்போம். அவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அப்பொழுதெல்லாம் பாஸ்டர் தான் வேனே ஓட்டுவார். ஒரு வேன், இன்னொரு வேன் பாஸ்டர் ஜான் ஏப்ரஹாம் ஓட்டுவார். அவர் ஓட்டும் போது ஒரு 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 சிறிய கிராமம், அதுல வந்து ஒரு 4-5 குடும்பம் தான் இருந்தது. ஆனால் அப்ப அந்த மாணவர்களை சொன்னா, இங்க 4 குடும்பம் தான், இதுக்கு ஏன் உள்ள போகணும்? அவர் சொன்னா, இல்ல நம்ம போனோம். போயிட்டு அங்க வயசான ஒருத்தர் வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்த போது அவர்கிட்ட போய் நோட்டீஸ் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், ஐயா நீங்க கூட்டத்துக்கு வாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு, நிச்சயமாய் நாங்க வருவோம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு வேனை கொண்டு வந்து ஏதாவது எங்களுடைய கையில குத்துது ஒருத்தரும் வந்ததே கிடையாது. என்னுடைய ஆயுசு முழுதுமா சொல்கிறேன், நீங்க தான் முதல் முறையாக நாங்க வருகிறோம். ஆகவே என் கிராமத்திலிருந்து நாங்கள் அந்த 5-6 குடும்பங்கள் தான் நாங்க அனைவரும் கூட்டத்துல வருவோம்னு சொல்லி அவர் வந்து அப்ப பாஸ்டர் சொல்லி பாருங்க, நம்ம வந்து எதையும் அற்பமாய் எண்ணி விடக்கூடாது. இருக்கிறீங்களா? தியாகம் செய்யும் போது தேவன் வெளிப்படுகிறாருங்க. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பலியிடு என்றார். எப்படி இருக்கும் நம்ம வாத்துக்கு அடுத்த நம்முடைய ஒரே பிள்ளையே, நேச பிள்ளையே, வயதான காலத்தில் பெற்ற பிள்ளையே தகன பலியாய் போய் பலியிடுனா எத்தனை பேர் கீழ்ப்படிந்திருப்போம்? யாருமே அதை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவனை அறிகின்ற அறிவு அவ்வளவுதான். ஆனால் பாருங்க, இந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விடியகாலையில் எழுந்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி போனார். அங்க போயிட்டு பலியிட ஆயத்தமானார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9:10. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள்.
அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பாத்தீங்களா? ஆபிரகாம் தன் ஒரே குமாரனை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தார். பலியாக செலுத்த ஆயத்தமாய் இருந்தார். எனவேதான் அவர் தேவனுடைய தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நிலையில் வந்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் வேதம் சொல்கிறது அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். நீங்கள் பலி செலுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு விலக்கரையாய் மாறும் போது நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையின் மீது குவிய பண்ணுவார். வாசிப்போம் 15ஆம் வசனம். 15, 16, 17, 18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன ஆசீர்வாதங்கள் பாருங்க. நீங்கள் பலி செலுத்த ஆயத்தம் ஆகும் போது, பலி செலுத்த நீங்க தயாராக இருக்கும் போது, தேவன் அதை பார்க்கும் போது நீங்கள் நினைத்து கற்பனையில் தோன்றாத விதத்துல உங்களை ஆசீர்வதிக்க அவர் வாக்கு பண்ணுகிறார். In a way that you have never even imagined. When you get ready to sacrifice, when you give sacrificially to God, listen to me very carefully, God undertakes to bless you in a way your wildest imaginations have not comprehended. இருக்கிறீங்களா? உங்களுடைய கற்பனையில் தோன்றாத விதமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆணையிடுகிறார். தன் பேரில் ஆணையிடுகிறார். யோசித்து பாருங்க. தம்முடைய நாமத்தில் அதை செய்ய வாக்கு பண்ணுகிறார். என்ன ஆசீர்வாதங்கள் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பெருக சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததியார் நீங்களும் நானும் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்ய போறோம்? சுதந்தரித்துக் அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறபடினால் தேவன் சொல்கிறார், உன்னுடைய சத்துருக்களின் வாசல்களை, அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய ஆஸ்திகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். Oh, come on somebody. Come on somebody. If this does not make you happy, nothing else will in your life. Oh my God. Oh my God. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பண்றார் பாருங்க. அதோட நிறுத்தினாரா? 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்குள்ளும் அவருடைய சந்ததிக்குள்ளும் நமக்குள் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எல்லாரும் கரங்கள் வைத்து சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பக்கத்துல உட்காருது நீங்க கொடுத்து வச்சுங்க. ஐயோ, இருக்கிறீங்களா? அத சொல்றதுக்கு எவ்வளவு தயங்குறீங்க? உங்க முகத்தை நான் பார்க்கணுங்கிறேன். வரவே மாட்டேங்குது. ஏதோ பாச சொல்லிட்டாருன்னு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். பிரியமானவர்களே, பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, ஜாதிகள், தேசங்கள் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷன் செய்த தியாகம், ஒரு மனுஷன் செலுத்தின பலியின் மூலமாய் அவருடைய சந்ததி அனைவரும், இந்த பூமி இருக்கும் மட்டும் அவருடைய சந்ததிகள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். Just one man's obedience, one man's sacrifice,
cause the entire descendants in the world that will be there till the end of this age. You and I will be a blessing to nations of the world. One man's sacrifice. ஒரு மனுஷனுடைய தியாகம், ஒரு மனுஷனுடைய பலி அவருடைய சந்ததியாக நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். ஹalleluya. பிரமிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்க. 1 சாமுவேல் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 28 வசனங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 28 வசனங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஹalleluya. அன்னாள் வெகு நாட்கள், அநேக வருடங்களாய் ஒரே ஒரு பிள்ளைக்காக ஜெபித்து கேட்டாள். அந்த பிள்ளை பெற்ற உடனே தேவனுக்கு அவனை ஒரு பரிசாக, ஒரு ஈவாக கொடுத்து விட்டார், ஒப்பு கொடுத்தார், பலி செலுத்தினார். தகன பலி அல்ல, ஜீவ பலியாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. பாருங்க, நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறவைகளை உங்களுக்கு அதை ஒரு விலக்கரியமாக மாறும் வரை நீங்கள் கொடுக்கும் போது தேவன் இறங்கி கிரியை செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பாருங்க, அன்னாள் தன்னுடைய ஒரே குமாரனாகிய சாமுவேல் அநேக ஆண்டுகள் தவம் இருந்து ஜெபம் பண்ணி கதறி கேட்டு தேவனால் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டு இந்த பிள்ளை கொடுக்கப்பட்டான். கொடுக்கப்பட்ட பிள்ளையை என்ன செய்கிறாள்? தேவனுக்கு கொடுத்து விடுகிறார், ஒப்புவிக்கிறார். அப்போ நாம் யோசிக்க வேண்டிய காரியம், அப்படி செய்யும் போது என்ன நடைபெறுகிறது? 1 சாமுவேல் 2 அதிகாரம், நீங்கள் தேவனுக்கு ஒன்றை உங்களுக்கு விலக்கிரயமாக மாற நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் தேவன் ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்க. Whenever you sacrifice unto God like Hannah did, watch how he will bless you. Look at how he blessed her. 1 சாமுவேல் 2 அதிகாரம், 1 Samuel chapter 2 verse 20 and 21 வாசிங்க. ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளை இடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்நானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹalleluya. அவளிடத்தில் இருந்த ஒன்று கொடுத்தால் தேவன் திரும்பி தரும்போது 5 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஏன் அதை கேட்கிறேன்னா, சில நேரத்தில் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். நாம் தேவனுக்காக பலியாக தியாகமாக எது கொடுத்தால் அவர் அதை திருப்பி கொடுக்கும் போது பல மடங்கு அதை பெருக பண்ணி உங்களிடத்தில் கொடுப்பார். ஆனால் அது உங்களுக்கு ஒரு விலக்கிரயமாய், ஒரு தியாகமாய் மாறணும். அப்படி மாறும் போதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். மீண்டுமாய் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு முறை ஏலியும் எல்கனாவும் அன்னாலும் ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டு செல்வார்கள். செல்லும் போதெல்லாம் ஏலியானவர் அவர்களை அழைத்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார். என்ன வாழ்த்துதல்? ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்ரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளை இடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்நானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். பாருங்க, அவள் அதை செய்து முடித்த பின்பு இந்த மனுஷன் ஏலி என்கின்ற பிரதான ஆசாரியன் அவர்களை வாழ்த்தி, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு தன்னுடைய ஒரே குமாரனை
ஒப்பு கொடுத்தபடினால் இவளை கொண்டு தேவன் உங்களுக்கு சந்ததிகளை உண்டாக்குவார். ஒரு வாரிசு கொடுப்பார், ஒரு வித்து கொடுப்பார்னு சொல்லல. சந்தானம் என்று சொல்லும்போது சந்ததிகள், descendants. You give one, I'll give you descendants. 5 பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுத்து, அவள் கொடுத்தது ஒரு பிள்ளை, தேவன் கொடுத்தது 3 பிள்ளை, 2 பெண் பிள்ளைங்க, 5. தேவனுடைய ஆசீர்வாதமே அது அவருடைய கணக்கு வேற கணக்கு. அதெல்லாம் நீங்க யோசிக்கவே முடியாது. எனவே தைரியமாய் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. ஆறாவதாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய 6வது காரியம், எதிர்பார்ப்போடு பார்க்கவும். வாட்ச் வித் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்போடு பார்க்கவும். பாருங்க, தேவனுக்கு நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அதற்கு பதிலுக்கு நீங்கள் ஒன்றையுமே தேவனிடத்தில் எதிர்பார்க்க கூடாது என்று அநேக மக்கள் இந்த தவறான காரியத்தினால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் சொல்கின்ற காரியம், தேவனுக்கு நாம் கொடுக்கும் போது நாம் அவரிடத்திலிருந்து எதையும் திரும்ப எதிர்பார்க்க கூடாது. அது தவறு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் நினைக்கின்ற காரியம் என்னன்னா, நாம் தேவனுக்கு கொடுத்து ஏதாவது திரும்ப எதிர்பார்த்தால் அது பேராசையுள்ளதாய் மாறும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே நான் தேவனுக்கு ஒன்று கொடுத்தால் நான் திரும்ப பதிலுக்கு நான் எதையும் பார்க்கிறதில்லை என்று பெருமையாய் இந்த மக்கள், தவறாய் போதிக்கப்பட்ட, பயங்கரமான இந்த தவறை போதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள். பெருமையாய் சொல்கிறார்கள், நான் ஒன்று தேவனும் கொடுத்தா நான் எதையும் எதிர்பார்க்கிறதில்லை பிரதர். சரி பிரதர், உங்களை பாட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். மாதம் முழுக்க வேலை செய்து 1ஆம் தேதியில உங்களுடைய பாஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார். சம்பளம் எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இங்க யாருமே, என்ன உட்பட, இங்க யாருமே சம்பளம் இல்லாம வேலை செய்ய மாட்டோம். சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம். 31ஆம் தேதி, 30ஆம் தேதி, அல்லது 1ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி, எப்போ சம்பளம்னாலோ அந்த நாள் வரும்போது நிச்சயமாய் பாஸ், முதலாளி நமக்கு சம்பளம் கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த எதிர்பார்ப்பு பேராசையா? வெரி ஸ்மார்ட். நீங்கள் புத்திசாலிகள். ரைட்டுங்களா? அது பேராசை இல்லை. சரி, அது விட்டுருவோம். இந்த காரியத்துக்கு வருவோம். கிறிஸ்துவிடம் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள். மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். மன்னிப்பை எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? அப்போ அந்த எதிர்பார்க்கின்ற மன்னிப்பு பேராசையா? இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது மட்டும் ஏங்க நான் எதுவும் எதிர்பார்க்கிறது இல்லை, அது பேராசை நினைக்கிறீங்க? ஹலோ, தேவனிடத்தில் கொடுக்கும் போது மட்டும் ஏன் எதிர்பாராமல் நம்ம அதை நினைக்க கூடாது? அப்படி செய்தால் அது பேராசை இல்லை. அவர் தான் சொன்னார், விதைத்தால் அறுப்பாய், கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமாய் அறுப்பாய். இந்த பூமி இருக்கும் மட்டும் விதைப்புக்கு ஒரு காலம் உண்டு, அறுப்புக்கு ஒரு காலம் உண்டு என்று அவர் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தினார் பூமியில. ஹலோ, இருக்கிறீங்களா? God himself put a law. As long as this earth remains, there will be seed time, sowing time, and there will be harvest. அது நித்திய பிரமாணங்க. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அவர் தான் ஏற்படுத்தினார், நம்ம ஏற்படுத்தல. என்ன சொல்கிறேன் கவனிங்க. தேவனே தம்முடைய குமாரனை விதைத்த பொழுது அறுவடை எதிர்பார்த்தார். எதிர்பார்ப்போடு தான் அவர் விதைத்தார் சிலுவையில. Are you with me, church? When God gave up his only son Jesus, he expected a harvest of souls, you and me. Otherwise he would not have given the darling of heaven, his son.
ஹலோ, இருக்கிறீங்களா? பிதாவானவரே தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை கொடுத்த பொழுது ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. எனக்கு இதன் மூலமாய் பல கோடி மகன்களையும் மகள்களையும் குமாரர்களையும் குமார்த்திகளும் எனக்கு கிடைக்கும், நான் எதிர்பார்க்கிறேன். அதே போலவே கோடிக்கணக்கான பிள்ளைகள் தேவனுக்கு இன்று இருக்கிறது. காரணம், அவர் விதைத்த பொழுது எதிர்பார்த்தார். சிலுவையில் ஏன் இயேசு சகலவற்றையும் சகித்தார்? ஏனென்றால் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? நாம் அனைவரும் வருவதை அவர் பார்த்து மகிழ்ந்தார். நாம் வருவோம் என்று அவர் எதிர்பார்த்தார். இருக்கிறீங்களா? தயவுசெய்து இந்த கோட்பாடை எழுதிக் கொள்ளுங்க. எதிர்பார்ப்பு என்பது விதை உங்களுக்காக வேலை செய்யும். விதை உங்களுக்காக வேலை செய்யும் வல்லமை வாய்ந்த மின்னோட்டமாய் இருக்கிறது. மீண்டுமாய் சொல்கிறேன், எதிர்பார்ப்பு என்பது விதை உங்களுக்காக வேலை செய்யும் வல்லமை வாய்ந்த மின்னோட்டமாய் இருக்கிறது. எழுதிட்டீங்களா? Expectation. I'm saying it in English now. Write it down. Expectation is the powerful current. I'll say it again. Expectation, please write. Expectation is the powerful current that makes the seed work for you, whatever that seed is. It can be money, it can be things, you know, it can be people. Whatever you are sowing to God. Expectation is the powerful current that makes the seed work for you. Amen. எதிர்பார்ப்பு என்பது விதை உங்களுக்காக வேலை செய்யும் வல்லமை வாய்ந்த மின்னோட்டமாய் இருக்கிறது. கவனிங்க, எந்த ஒரு விவசாயி எடுத்துக்குங்க, அவன் அந்த பூமி முழுவதும், அவனுடைய நிலத்தை முழுவதும் அவர் என்ன செய்கிறார்? அதை பழுது பார்த்து அதை உழுவி என்ன செய்கிறார்? பண்படுத்தும் போது எதற்காக அதெல்லாம் செய்கிறார்? அவர் ஒரு அறுவடை எதிர்பார்க்கிறார். ஆமாங்களா இல்லைங்களா? எந்த ஒரு விவசாயி கிட்ட போய் கேளுங்க, எதுக்காகங்க இவ்வளோ விதைகளை விதைத்து, உங்களை பார்த்து சொல்லுவார், ஏன்னா அறுவடை எதிர்பார்க்கிறேன் சார். ஏன் இவ்வளோ விதைகள்? ஏன்னா அவ்வளோ அறுவடை எதிர்பார்க்கிறேன். அவருடைய நிலம் முழுவதும் விதைகளை அவர் என்ன பண்ணுகிறார்? தூவுகிறார். தூவும் போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அறுவடை. இப்போ அவருடைய எதிர்பார்ப்பு அந்த விதையானது அவனுக்கு வேலை செய்யும் வல்லமை வாய்ந்த ஒரு மின்னோட்டமாய் மாற்றுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு தான் அந்த பவர்ஃபுல் கரண்ட், அந்த வல்லமையுள்ள மின்னோட்டம். அந்த விதைக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பூமி அல்ல, இந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, இந்த மனுஷனுடைய விசுவாசம். இது வரும், இது கனி தரும், இதன் மூலமா எங்கள் குடும்பம் பிழைக்கும், எங்கள் வாரிசு ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் எதிர்காலம் ஒளிமயமாய் இருக்கும். அவர் எதிர்பார்த்தபடினால் விதைக்கிறான். விதைக்கும் போது அந்த விதைக்கு அவன் வல்லமை வாய்ந்த மின்னோட்டத்தை கொடுக்கிறான். அந்த என்ன செய்கிறது? அந்த விதை வளர்ந்து மிகப்பெரிய அறுவடை அவனுக்கு கொடுத்து அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் எதை தேவனிடத்தில் கொடுத்தால் எதிர்பாருங்க. ஆமென். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிங்க, எதிர்பாருங்க. அவர் உண்டென்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அப்போ பலனை எதிர்பார்க்கணுமா வேணாமா? எதிர்பார்க்கணும். கொடுக்கும் போது ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணுமா வேணாமா? மயக்க விட்டு இறங்கிடுவேன். பதில் சொல்லுங்க. எதிர்பார்க்கணும். ஆனா 3-4 பேர் தான் சொல்றீங்க. மற்ற எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்கிட்ட வந்து சேர்வதாக இயேசுவின் நாமத்துல. ஏன்னா நீங்க அதை வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்போ அது எனக்கு தானே வந்து சேரும். ஏன்னா நான் முழுமையா எதிர்பார்க்கிறேன். இப்போ உங்களுக்காக நானும் எதிர்பார்க்க போகிறேன். பயப்படாதீங்க.
இது பேராசை கிடையாது. தேவன் விதைத்த விதிமுறை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அவர் கொடுத்த தீர்மானங்க, அவர் கொடுத்த கட்டளை. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கொடுத்தாலும், நீங்க கோபத்தை கொடுத்தா அது அமுக்கி குலுக்கி, வெறும் பணம் மட்டுமல்ல, நீங்கள் எதை விதைத்தாலும் அது நிரம்பி வழியத்தக்கதாய் வரும். ஆகவே என்ன விதைக்கணும், உஷாரா விதைங்க. The principle works whether you sow negative or positive things. The principle never changes based on the positive or negative. It works. விதைத்தால் அறுப்பாய். வாயின் வார்த்தைகளை விதைத்தா நிச்சயமா அது அறுப்பேன். கோபத்தை விதைத்தால் அறுப்பேங்க. பாபத்தை விதைத்தால் அதற்கு உண்டான விளைவுகள் அறுப்பீர்கள். பெருமை விதைத்தால் பெருமை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மனிதர்கள் உங்கள் மடியில் போடுவார்கள். அது நமக்கு வேண்டாம். எழுதி கொள்ளுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்படி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி பாதுகாப்பை எதிர்பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி பாதுகாப்பை எதிர்பாருங்கள். Expect protection as God promised. Write it down. Expect protection as God promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி அவர் கொடுத்த அந்த பாதுகாப்பின் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும், எதிர்பாருங்க. ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தேவனுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்தார்கள். எனவேதான் அவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்கள். எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை, எங்களை தப்புவிப்பார். அவ்வளவு ஆணித்தனமா பேசுறாங்க பாருங்க. ஏன்? எதிர்பார்ப்பு. சிம்சோனுக்கு அத்தனை சவால்கள் வந்த போது, அவனை கட்டி வைத்த பொழுது, கண் சிமிட்ட நேரத்தில் அதை எல்லாத்தையும் அழித்து போட்டார். எப்படி அதை செய்தாருங்க? எதிர்பார்த்தார். கர்த்தருடைய ஆவியான அவர் மேல இருந்தது. அந்த நேரத்தில் அவர் மேல எதிர்பார்த்தார். ஒரு சிங்கம் அவரை கெட்சித்து அவருக்கு நேரம் வந்த போது அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்தார் வெறும் கையால. ஏன்? எதிர்பார்ப்பு. என்னோடு தேவ ஆவியான இருக்கிறார், நான் ஒரு நசரேன், ஆகவே எனக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, என்னால் எதையும் அவருக்காக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ நீங்க தேவன் பாதுகாப்பார் என்று எதிர்பார்க்க வேண்டும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பாருங்க, நமக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் தெரியும். 12 பேர் மோசே வேவு பார்க்க அனுப்பினார். 10 பேர் ஒரு துர்ச்செய்தியை பரப்பினார்கள் பாளையத்துல. நம்ம அங்க போக முடியாது, போனா செத்துருவோம்,
அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள். நாம அவங்களுடைய பார்வையில வெட்டுக்கிளியா இருக்கிறோம். மடமடபடான்னு பேசுனாங்க. காலேபு 13ஆம் அதிகாரத்துல வாய மூடுன்னாரு. தேவன் சொன்னா போய் எடுப்போம்னாரு. இவங்க கேட்கல. திருப்பியும் அவங்க 2 பேர் சேர்ந்து 14ஆம் அதிகாரத்துல பேசுகிறார்கள். பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்களா? அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு விலகியது. நம்முடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறார். அப்போ அவர்கள் இருவரும் என்ன எதிர்பார்த்தாங்க? தேவனுடைய பாதுகாப்பு. நீ ஏன் எங்க அவங்க அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன? அவங்க ராட்சதர்களா இருக்கட்டும், அவங்க என்னவா இருக்கட்டும், நம்ம கூட தேவன் இருக்கிறார். ஹலோ! அவர் இந்த மக்களை போய் பாரு. அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களா பாரு. நீங்க எவ்வளவு சிறிய ஆட்களா பாரு. அவங்க பார்வையில நீங்க எவ்வளவு எப்படிப்பட்ட ஆட்களா பாருன்னு சொல்லல. உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறேன். போய் சுதந்தரித்துக் கொள். அவ்வளவுதான் அவர் சொன்னாருங்க. இவங்க எதிர்பார்த்தாங்க. நாங்க போனா அவங்க வருவாங்க, எதிர்ப்பாங்க தெரியும். ஆனால் நம்மை பாதுகாப்பா இருந்த தேவன். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே பிரியமானவர்களே. தேவன் உங்களை பாதுகாப்பார். பாதுகாக்க அவர் வல்லவர். ஆனால் நீங்கள் முதலாவது எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லை. தயவு செய்து இதை எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு கீழ்ப்படிதல் உள்ள செயலுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பாருங்கள். ஒவ்வொரு கீழ்ப்படிதல் உள்ள செயலுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பாருங்கள். Write it down. Expect God to bless you for every act of obedience. Expect God to bless you for every act of obedience. Write it down because you need to practice these principles out. You need to practice them every day. You need to go over them. When your challenges come, you must read them and say, okay, I got a principle from the Word of God. This is not my principles. This is the Word of God. Are you getting what I'm saying? இது என்னுடைய விதிமுறைகள், என்னுடைய கோட்பாடுகள், வேதத்திலிருந்து எடுக்கிற கோட்பாடுகள். எளிதான வார்த்தைகள் மட்டும் நான் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு கீழ்ப்படிதல் உள்ள செயலுக்கும் தேவன் என்ன செய்கிறார்? உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்பார்க்க வேண்டும். நீங்க எதற்கெல்லாம் தேவனிடத்தில் கீழ்ப்படுகிறீர்களோ அதற்குண்டான ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. ஏனென்றால் தேவன் சொன்னதை நான் செய்து விட்டேன். ஆமென். ஆலயத்திற்கு நான் சென்று விட்டேன். ஆலயத்தில் நான் தேவனை ஆராதித்தேன். தேவன் செய்ய சொன்னதை நான் செய்தேன். அவர் வார்த்தையை வாசிக்க சொன்னார், வாசித்தேன். அவர் வசனத்தை அறிக்கை செய்ய சொன்னார், அறிக்கை செய்தேன். பிற்போக்கான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை பேச சொன்னார், பேசினேன். விசுவாசிக்க சொன்னார், விசுவாசித்தேன். உறுதியா நிற்க சொன்னார், நின்றேன். விதைக்க சொன்னார், விதைத்தேன். அங்க போய் அந்த மக்களுக்கு பணிவிடை செய் என்று சொன்னால் பணிவிடை செய்தேன். அவர் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ நான் அதை செய்தபடியால் இப்போது அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆமென். இன்னொரு கோட்பாடு சொல்லி கடந்து போகலாம் வேகமாய். நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு சாத்தியமில்லாத காரியங்கள் நடக்கும். நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு சாத்தியமில்லாத காரியங்கள் நடக்கும். அப்ப நடக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இது எனக்கு நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் போது அது சாத்தியமில்லாத ஒரு காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறீங்க. Write it down please. Impossible things happen to those who expect them to happen. Impossible things happens to those who expect them to happen. Impossible things happens to those who expect them to happen. So are you expecting? எதிர்பார்க்கிறீங்களா? மார்க் 11:23. சாத்தியமற்ற ஒரு காரியம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடினால் அது ஆகும் என்று தேவன் சொல்கிறார். வாசிங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் வாயினால் அறிக்கை செய்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் நடக்கும் என்று தேவன் கூறுகிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? அதுதான் விதிமுறை. அப்போ பாருங்க, என்னுடைய கோட்பாடு நானா எடுக்கல, வசனத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறேன். அதை ஒரு கோட்பாடு ஆக்கி உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நாம் இது நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். அது சாத்தியமற்றதா இருக்கட்டும். தேவனுக்கு சாத்தியமற்றது ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible to God. Your impossibility is God's possibility. உங்களுடைய சாத்தியமற்ற காரியங்கள் தேவனுக்கு சாத்தியமுள்ள காரியமா இருக்கிறது. Talk to me somebody. You're making a mountain out of your molehill. நான் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனை ஒரு எறும்பு புத்து தான், ஆனா அதை ஒரு பெரிய மலை மாதிரி பேசினுக்கிறீங்க. அவர் சொல்கிறார், கண் சிமிட்டும் நேரத்துல நான் அதை நீக்குவேன், ஆனால் முதலாவது அது நீங்கும் என்று நீ எதிர்பார்ன்றார். இருக்கிறீங்களா? நடக்கும், நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு அது நடக்கும் என்று எதிர்பாருங்கள். நடக்கும். ஆமென். கடைசி குறிப்பு இதோடு முடித்திடுவோம். தேவன் பேசுகிறதை மட்டுமே பேசுங்கள். இதுதான், அதுக்காக தான் இதை லாஸ்டா வச்சேன். ஏன்னா இங்கதான் பெரிய குழப்படி எல்லாருக்கும். தேவன் பேசுகிறதை மட்டுமே பேசுங்கள். ஸ்பீக் only what God speaks. ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணுங்க? தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அத்தனை ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தேவனை தேட வேண்டும் முதலாவது. இரண்டாவது, தேவன் மீது அன்பு கூற வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது, அதுக்குள்ள பாயிண்ட் மறந்துட்டீங்களா? பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஐந்தாவதுங்க, ஹல்லேலூயா, தியாகமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்ததுங்க, ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக, தேவன் பேசுகிறத மட்டுமே பேசுங்கள். ஆமென். தயவுசெய்து இதை எழுதிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பாதீர்கள், அதை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பாதீர்கள், அதை பேசுங்க. வெறும் நம்பிக்கை, நான் நம்புறேன் சொன்னால் மட்டும் போதாது, பேசுங்க அதை. Don't just believe God's words, speak it. Don't just believe God's word, speak it. Don't say I believe, you know, like saying you're 2 times tables or you're 10 times tables. A lot of people are just by hearting and just, no, by hearting is important, but by hearting for what? So that I might speak it. Amen. How does it stay in you? When you speak it. That's why they say by heart your tables. 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4 சொல்லிட்டே இருந்தனா கடைசில அது இறங்கிடும். இருக்கிறீங்களா? That's why it's called by hearting the tables. மனப்பாடமாய் செய்தால் அது உங்களுக்குள் நிலைத்திருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் தேவன் பேசுனதை மட்டும் பேச கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கிறீங்களா? அநேக விசுவாசிகள் அவர்கள் விரும்புகின்ற முன்னேற்றங்களை அனுபவிப்பது கிடையாது. அநேக விசுவாசிகள் தாங்கள் விரும்பும் முன்னேற்றங்களை அனுபவிப்பது கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பற்றி அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ அதை பேசுவதில்லை. தேவனுடைய வார்த்தையை பற்றி அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ அதை பேசுவதில்லை. விசுவாசிக்கிறாங்க, நம்புறேன்றாங்க, ஆனால் அதை பேசுறது இல்லை. தயவுசெய்து பேசுங்க. பேசினால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென்.
அவர்கள் தேவனுடைய வார்த்தை பற்றி என்ன விசுவாசிக்கிறார்களோ அதை பேசாமல், மாறாக தங்களுடைய சூழ்நிலைகளில் அவர்கள் பார்க்கின்ற, உணர்கின்ற, அனுபவிக்கின்ற காரியங்கள் எதுவோ அதை மட்டும் பேசுகிறார்கள். தங்களுடைய வழியை உணர்கிறார்கள், அதை மட்டும் பேசுகிறார்கள். தங்களுடைய காலில் இருக்கிற அந்த கட்டியை பார்த்து அதை தான் பேசுறாங்க. டாக்டருடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட் என்ன சொல்கிறதோ அதை தான் நம்புறாங்க. அதை மட்டும் பார்க்கறாங்க, அதை மட்டும் உணர்கிறார்கள், அதை மட்டும் அனுபவிக்கிறதுனால அதை மட்டும் தான் பேசுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீங்க பெற்றிருக்கிற, பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய காரியங்களை பேசாமல் தேவன் பேசினதை பேசுங்க. ஆமென். அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? பலவீனன் என்ற மனுஷன் பலவான் என்று சொல்ல கடவன், சுகவீனன் என்றவன் சுகமானேன் என்று சுகமானேன் என்று சொல்ல கடவன். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ எதை நான் சொல்லியிருக்கிறேனோ அதை சொல்லு. நான் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே. கிதியோன் திரும்பி திரும்பி பார்த்தான். ஏன்னா அவன் கோழை, அவன் ஒளிந்து நிற்கிறான். அவனை பார்த்து பராக்கிரமசாலியே. அவன் வாழ்கிறதுக்கும் தேவன் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தேவன் பேசுகிறார். ஏன்? பேசும்போது அவன் என்னவா இல்லையோ அப்படியா மாறுவான். ஏனென்றால் தேவன் பேசினால் உருவாக்கும் தன்மை அவர்கிட்ட இருக்கிறது. அவர் பராக்கிரமசாலி என்று பேசின அந்த நிமிஷத்துல இந்த கோழையானவன் பராக்கிரமசாலி ஆகி 100 பேரை வைத்துக் கொண்டு 1,20,000 பேர் தோற்கடித்தான். 300 பேரை வைத்துக் கொண்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? படிச்சு பாருங்க வேதத்தை. நியாயாதிபதிகள் 6-7 அதிகாரங்களை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். 300 பேரை வைத்து 1,20,000 பேர் கொன்று போட்டாருங்க, தோற்கடித்தார். பராக்கிரமசாலி தான் அவன். ஆனா அவனுக்கு தெரியல பாருங்க, அவன் என்னவா இருக்கிறான் என்று அவனுக்கே தெரியல. அவன் சொல்றான், நான் யாரு? நான் என் வீட்டுல சின்னவன், என் குடும்பம், என் கோத்திரம் சின்னது, நாங்க ஏமாத்துறோம். தேவன் சொல்றார், பராக்கிரமசாலியே, உன்னுக்குள் என்ன இருக்குது உனக்கே தெரியல. உன் பலன் நீ அல்ல, உன் பலன் நான் உன் கோத்திரத்துல, நான் உனக்குள் இருக்கிற உன்னைதான் மக்களை விடுதலை ஆக்கி உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். God has a sense of humor. He'll choose those who are shaking in the boots to shake their boots. If you understand the lingo, you'll get the figure out. I can't say that in Tamil, it doesn't come. Sometimes we shake in our boots and God makes us shake our boot. நம்முடைய காலணிகளை நம்ம உதறோம், அந்த காலணிகளை போட்டு உதைக்க வைக்கிறார் பாருங்க. அடிராவன் என்றார், நான் பார்த்துக்கிறேன். நடுக்கம் வேண்டாம். கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க. பராக்கிரமசாலி அழைச்சிட்டாரா, நீங்க அதை கூப்பிடுங்க. இனி உன் பேர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம். எல்லாருக்கும் கட்டளை போட்டார். இப்ப நான் இப்போ ஆபிராம் அல்ல ஆபிரகாம். எல்லாரும் அப்படி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஏன்? முதலாவது அவர் அதை பேச ஆரம்பித்தார். சாரால கூப்பிட வைத்தார். அவன் மருந்து ஏப்னு சொன்ன, நோ ஏப்ரஹாம். ஹலோ ஏப். ஷார்ட் ஃபார்ம் அவ கூப்பிட்ட, நோ ஃபுல்லா கூப்பிடு, என் ஆண்டவன் ஆகியே ஆபிரகாமே. வேண்டாம், அது வேண்டாம். அநேக விசுவாசிகள் ஏன் ஆசீர்வாதங்களை எடுக்கிறார்கள்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறார்கள், ஆனால் அதற்கு ஏற்ப பேசுவதில்லை. உதாரணமாக, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று எல்லா கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், ஆனால் அதற்கு ஏற்ப பேசுவதில்லை. என்ன பேசுறாங்க? டாக்டருக்கு காலையில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க ஆயுசு முழுதுமாக நீங்க மெடிசின் சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்க சுகமாக முடியாது. இது சுகமாக்க முடியாது, கியூர் பண்ண முடியாது. மூஞ்சி அப்படியே தொங்க போட்டுங்கன்னு உங்க குடும்பம் என்ன ஆயிடுச்சு? டாக்டர் காலையில வந்தாரு, சரி வந்தாரு, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு.
சரி டாக்டர் தான் நம்ம சொன்னாரு, ஏன் அப்படி உடஞ்சிருவோம் கர்த்தர்? திருப்பி எதுவும் சொல்றது இல்லை, ஏன்னா சொன்ன பிரச்சனை ஆயிடுமே. ஏஎஃப்டி சர்ச் போறின்னு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய மூச்சு விடுவாங்க, பெரிய ஏக்கம் வெளியே வரும். என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னங்க சொல்றதுக்கு, படுறவன் நான் தானே. அப்ப பாருங்க, தழும்புகளால் சுகமானேன் என்று அந்த அந்த அம்மா நம்புறாங்க, அந்த ஐயா நம்புறாருங்க. ஆனால் அதுக்கு ஏத்தாற் போல் பேசுறது இல்லை. தயவுசெய்து பேசுங்க. இருக்கிறீங்களா? நீங்க என்ன பேசணும்? எப்போதுமே சத்தியத்துக்கு உடந்தையாய், அதற்கு இணையாய் பேசுங்க. ஆனா நம்ம என்ன பேசுறோம்? பிரதர், இந்த தலைவலி என்ன கொலை செய்து பிரதர். திஸ் headache is killing me. ஐயோ, how can headache kill you? This headache is killing me. My feet are killing me. கால் வலிக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலாக என் காலுடைய வலி என்னை கொன்று போடுகிறது. அப்ப கூடி சீக்கிரத்துல கொன்று போட்டுடும். எனக்கு தெரியும் பிரதர், இன்னைக்கு நான் வேலை போகும்போது என்னோட வேலை செய்யறவர், அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த ஃப்ளூ வரப்போது எனக்கு தெரியும். கண்டிப்பா வரோங்க. ஈவினிங்குள்ள நீங்க அது லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக எடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா பேசிட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவர்கிட்ட இருந்து வரோன்ட்டு. கர்த்தரா தான் சொன்னாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை. அதை சொல்றோமா நம்ம? எனக்கு தெரியும் பிரதர், அவர் பக்கத்துல போய் உட்காந்தானா, நான் அந்த முட்டாள் கிட்ட சொன்னேன், மாஸ்க போடியான்னு. இல்ல அவன் போடல, எல்லாருக்கும் உஸ் உஸ்ன்னு ஊத்திக்கிட்டு ஊதி ஊதி எங்க மேல ஊதிட்டாரு. அவர் ஊதுனா உங்களுக்கு வரல, நீங்க பேசுனதெல்லாம் தான் நீங்க உங்களுக்கு வந்துடுச்சு. நீங்களே ஊதிட்டீங்க, அவர் ஊதலைங்க. அவர் ஊதி இருந்தா கூட உங்களை தொட்டிருக்காது. நீ என்னதான் ஊதுனாலும் நான் ஏற்கனவே ஊதிட்டேன், என்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். ஒருவேளை நீங்க ஒரு வியாதியில நீங்க தவிக்கிறீங்க. கவனிங்க, அந்த வியாதியில் இருக்கும் போது டாக்டரோ அல்லது உங்கள் நண்பர்களோ, ஏன் உங்களுடைய எதிரிகளோ உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியம் இல்ல, நீங்க என்ன சொல்கிறீர்கள் தான் முக்கியம். டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், டாக்டர் மதிக்கிறேங்க, தப்பா நினைக்காதீங்க. டாக்டர் அதிகமாய் மதிக்கிறவன் நான். ஆனால் டாக்டர்கள் உடைய வார்த்தையை நான் இறைவாக்கா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க படிச்சது சொல்றாங்க, அவங்க டயக்னோஸ் பண்ணது சொல்றாங்க. ஆனா நான் தேவனுடைய வார்த்தை நம்புகிறேன் அப்படின்னா அதை நான் பேசுகிறேன். அதை நடக்கிற வரைக்கும் நான் பேசிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதான். தேவன் பேசுகிறதை மட்டும் பேசுங்கள். எனவே நீங்க கடன் தொல்லை இருந்தாலும், நான் எப்படி இதை அடைக்க போறேன்னு தெரியல, கர்த்தர் விட்ட வழி, நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது, அப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க. பல பேர் கடன் தொல்லையினால் சாகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏங்க இதுக்காகங்க அவர் உங்களை ரட்சிக்க வைத்தாரு, சிலுவைக்கு சென்றார். உங்களுடைய கடன் தொல்லை அடைத்து உங்களை எந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போனீர்களோ அங்க உங்களுடைய தலையை கம்பீரமாய் உயர்த்த தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார். நீங்களோ கடன் கொடுக்காமல், வசனத்தை என்னங்க, நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீங்களோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. பாத்தீங்களா? இத பேசுங்க. பார், மனப்பாடமா தெரியுது. ஆனா பிரச்சனை வரும்போது, பிரதர் என்ன பண்றதுன்னு தெரியல, பிரதர் என்ன பண்றதுன்னு தெரியல. கர்த்தருக்கு தெரியுங்க, உங்ககிட்ட காசு இல்ல, அவர் வர பண்ணுவார். ஏனென்றால் அவர் என்னிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன்னுடைய குறைவெல்லாம் என்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவேன். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் இத சொல்லுங்களேன். எனக்கு இல்ல 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 புலம்பாதீங்க. கர்த்தர் இருக்கிறார் 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 என்று புலம்புங்க, அறிக்கை செய்யுங்க, புலம்பு இல்ல.
learn to speak the word of God and you will be blessed. நம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த போதனையோட கடைசி வாரம் அடுத்த வாரம், அதன் பிறகு ஒரு புதிய தொடர் போதனை ஆரம்பிப்போம். எப்பொழுது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான நிலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 7 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் போது என் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னை மேற்கொள்ளும். எனவே பிரியமானவர்களே, இந்த 7 விதிமுறைகள், இந்த 7 கோட்பாடுகள், இந்த 7 விதங்களில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சரியான இடத்தில், சரியான நிலையில் இருக்கிறீர்கள். உங்களை ஆயத்தப்படுத்தும். அப்படி இருக்கும் போது ஆசீர்வாதங்கள் குவியும். என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் இப்பொழுதுக்கு இந்த 7 காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நான் தேவனை தேட போகிறேன் என்று பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உன் மீது நான் அன்பு கூற போகிறேன். அப்பா, நான் அதை செய்ய போகிறேன். நான் கீழ்ப்படிய போகிறேன். எனக்கு எல்லா விதமான பாரத்தை அகற்றி என்னுடைய வாழ்க்கையில் இந்த அவிசுவாசம் அல்லது சந்தேகம் என்கின்ற பாவத்தை நான் தள்ளி விடுவேன். பாரமான யாவற்றையும் நான் நீக்கி விடுவேன் என்று பொருத்தனை பண்ணுங்க. எந்த நாளில் அதை வாக்குத்தத்தமாய் தேவனுக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன். உம்முடைய வார்த்தை நான் கடைபிடிக்க போகிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்க போகிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் எதிர்பார்க்க போகிறேன். தேவன் பேசுறதை மட்டும் நான் பேச போகிறேன். நான் என்னுடைய சூழ்நிலையை பேச போவதில்லை. நான் என்னுடைய கஷ்டங்களை பேச போவதில்லை. நான் உணர்கின்ற, அனுபவிக்கின்ற, நான் பார்க்கின்ற சூழ்நிலைகளை நான் பேச போவதில்லை. சந்தர்ப்பங்களை நான் பேச போவதில்லை. நான் இந்த நாளில் தீர்மானிக்கிறேன், வசனத்தை மட்டும், நீங்க சொன்னதை மட்டும் தான் பேசுவேன். ஒருவேளை நான் பலவீனமாய் இருந்தாலும் நான் பலவான் என்று அறிக்கை செய்ய போகிறேன். ஒருவேளை நான் சுகவீனமாய் இருந்தாலும் நான் சுகமானேன் என்று நான் அறிக்கை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறேன். வல்லவரை உம்மை துதிக்கிறேன். நல்லவரை உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் வசனம் மட்டும், நீங்க பேசுறதை மட்டும் பேச போகிறேன்ப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் அவிசுவாசமாய் பேசாமல், சந்தேகப்பட்டு பேசாமல், அது சாத்தியமற்றதா இருந்தாலும் அது சாத்தியமாகும். ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களுடைய இம்மானுவேல், கூடவே இருக்கிற தேவன். நான் ஒருபோதும் தோற்று போவதில்லை. நான் ஒருபோதும் பலவீனமாய் இருப்பதில்லை, சுகவீனமாய் இருப்பதில்லை. வேதனை படுகிறவன் நான் அல்ல, செழுமையாய் வாழ்கிறவன். துக்கத்தில் வாழ்கிறவன் நான் அல்ல, தேவனுடைய மகிழ்ச்சியில் நான் வாழ்வேன். தனிமையில் தவிக்கிறவன் நான் அல்ல, எனக்கு தேவன் ஐக்கியமாய் இருக்கிறார். திரியேக தேவன் என் கூடவே இருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, இந்த நல் வார்த்தைகளுக்காய், இந்த நல்ல போதனைகளுக்காய். இந்த கடந்த ஆண்டவரே 11 மாதங்களாக எங்களுக்கு இதை போதித்தீரையா, உமக்கு நன்றி. மிக ஆழமான ஒரு போதனை எங்களுக்கு நீர் கொடுத்தீரையா. இந்த ஆண்டு அதுதான் தியானிக்க நீங்க விருப்பப்பட்டீங்க. அதன்படி நாங்கள் செய்தோம் ஐயா. பேசின ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவரே, தேவனை எப்படி தேட வேண்டும், வார்த்தையின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், ஆராதனை மூலமாய், சபைக்கு கலந்து கொள்வதன் மூலமாய் தேவனை தேடுகிறோம். தேவன் மீது அன்பு கூறுகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, துவக்க ஜெபம் முதற்கொண்டு இம்மட்டுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. எங்களோடு பேசினீர், எங்கள் வாழ்க்கை நீர் மாற்றினீர் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே பல புதிய காரியங்கள், புதிய வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுத்தீரையா. எதிர்பார்ப்பின் தன்மை எங்களுக்கு நீர் ஆண்டவரே கற்றுக் கொடுத்தீர். பேசும் ஆற்றலை பற்றி கற்றுக் கொடுத்தீரையா. சந்தேகம் என்கின்ற பாவத்தையும் பாரங்கள் யாவற்றையும் அகற்ற எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரையா.
நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஓ ஹalleluya, உமக்கு நன்றி. இதெல்லாம் நாங்கள் செய்யும் போது ராஜா, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சரியான இடத்தில் நாங்கள் வந்துள்ளோம். இந்த திருச்சபை எங்கேயும் ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், இடம் கொள்ளா மட்டும் அவர்களை ஆசீர்வதியும். இப்பொழுது ஆவி ஆத்மா சரீரத்திற்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களை நீர் ஊற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறுமையா யாரும் போக கூடாதப்பா. எல்லா வாழ்க்கையின் பகுதிகளில் கர்த்தாவே உம்முடைய தொடுதல் அவர்கள் உணரட்டும். இந்த வார்த்தையின் நிறைவேற்றம் அவர்கள் காணட்டும். இந்த வசனத்தின் மிகுதியானவர்கள் பெறட்டும். அவர்களை பெருகவே பெருக பண்ணும் ஐயா. அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் ஐயா. இந்த மக்களுக்குள் கர்த்தாவே சகல ஜாதிகளும் தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாள் கர்த்தாவே பார்க்கிறவர்கள், இங்க இருக்கிறவர்கள் யாரும் கர்த்தாவே வெறுமையாக போக கூடாதப்பா. அவர்களுடைய பாத்திரங்கள் வழிந்தோடும்படியாக வெளிப்பாடு, ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனி எல்லாமே வழிந்தோடட்டும் அப்பா. செய்தபடினால் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் உங்களோடு எப்பொழுதும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஆணித்தரமாய் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆமேன் சொல்லும் போது தேவன் பேசினதை மட்டும் உண்மை என்று, அது அப்படி ஆக கடவுது என்று நீங்கள் பேசுகிறீர்கள். எனவே ஆணித்தரமாய் சொல்வோம். முடிக்கும் போது ஆமேன் என்று சொல்வோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறுவோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவர் சொன்னதை தான் நீங்க சொல்றீங்க. நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நீங்கள் செழுமையை வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் புதிதாய் வந்தவர்கள், இது வரைக்கும் நான் இந்த கடந்த 2 வாரங்கள் வரல என்று சொல்கிறவர்கள் தயவுசெய்து எங்களை பின்பாக சந்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் என்னுடைய மூத்த மகளுடைய திருமணத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். வீடுகளுக்கு வர முடியவில்லை, ஏனென்றால் ஊழிய நெருக்கடிகள் மற்ற இந்த வேலைகள் இருக்கிறது. எனவே நீங்கள் பொறுத்து கொண்டு படினால் உங்களுக்கு நன்றி. தயவுசெய்து அனைவரும் நீங்கள் அவசியமாய் கலந்து கொண்டு எங்களோடு நீங்கள் சந்தோஷப்பெற வேண்டும் என்று நாங்கள் அன்பாய் விரும்புகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.